Hebron Ministries. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேலே மிக மிக கவனமுள்ளவராக இருக்கிறார். உங்களை அவர் நேசிக்கிறார், அன்பு பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. உங்களை அதிகமாக அவரை கவனிக்கிறார். சொல்லுங்க, உங்களை அதிகமாக அவரை கவனிக்கிறார். ஹல்லேலூயா. சரி, போன வாரங்கள் என்ன செய்தியை நான் கொடுத்தேன்? அதான் ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய திரைச்சீலை குறித்து பார்த்தேன். இளநீல திரைச்சீலை, ரத்தாம்பர திரைச்சீலை, சிவப்பு நிற திரைச்சீலை. இந்த சப்ஜெக்டை நீங்கள் நல்லா புரிஞ்சிங்க. இந்த சப்ஜெக்டை ரொம்ப அருமையான சப்ஜெக்டு. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் 4000 வருஷத்தினுடைய சரித்திரம் இதில் எழுதப்பட்டிருக்குது. ஆண்டவர் நிறைய ரகசியங்களை இந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். நம்ம அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது இன்னும் அநேக காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அப்போது ஆண்டவருடைய திட்டங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் தேவன் நமக்கு அநேக ரகசியங்களை கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றுகிறதை பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன ரகசியங்களை கற்றுக்கொள்கிறீங்களோ அந்த ரகசியங்களை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சின்ன குழந்தை படிக்கும்போது குழந்தைங்க என்ன பண்ணணும்? அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு வளரும், தாத்தா கையை பிடிச்சிட்டு, பாட்டி கையை பிடிச்சிட்டு வளரும். அதே போல் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவங்கெல்லாம் போயிடுவாங்க. இப்போ பார்த்தா எங்கள் தாத்தாவை காணும், எங்கே தேடி பாரு, எங்கள் தாத்தா இருப்பாரு, தாத்தாவை காணும். எங்கள் அப்பாவை எங்கே தேடி பார்க்குற காணும், எங்கள் அம்மாவை தேடி பார்க்குற காணும். இப்போ யார் நம்மளை வழி நடத்துகிறாரு? அவர் ஒருவர் தான் கடைசியில் நம்மோடு கூட வழி நடத்தும். ஹல்லேலூயா. அதனால் அவருடைய கையை நம்ம இறுக பிடித்து கொண்டால் நம்முடைய வாழ்நாள் முழுதும் ஆண்டவர் தேவன் நம்ம கையை கொடுத்து கூட்டு வரங்களாம் நம்ம விட்டுட்டு போயிடுவாங்க. கர்த்தர் கடைசி வேலை நம்மோடு கூட இருந்து நம்ம வழி நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவனுக்கிட்ட சொல்லிவிட்டு மலையில் ஒரு மாதிரியே அவனை மட்டும் அழைச்சி ஒரு டேபர்னக்கல், அதாவது ஆசரிப்பு கூடாரம், அதாவது சபை எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய அட்டவணையை போடுறார். 6000 வருஷமாக அவர் சொன்ன திட்டத்தின் பிரகாரம் சபை நடந்து கொண்டு இருக்கிறது. 4000 வருஷம் முன்னாடி காமிக்கிறார், 3500 வருஷத்துக்கு முன்னாடி. பிறகு ஆண்டவர் இயேசு அப்படியே நிறைவேற்றி அதை அப்படியே என்ன பண்ணுறாரு? இப்பொழுது அவர் இப்போ பிரதான ஆசாரியாராக இருந்து சபை நடத்தும். அன்றைக்கி ஆரோன் இருந்தான், இன்றைக்கி யார் இருக்கிறா? ஆண்டவர் ஆகிய இயேசு அவர் பிரதான ஆசாரியனாக இருந்து அழகாய் சபையை வழி நடத்துகிறார். அவர் என்ன பண்ணுறாரு? அங்கங்கே ஒரு குட்டி குட்டி பாஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனாக அவங்களுக்கு கொடுத்து இப்படி நடத்தணும்னு சொல்கிறார். இந்த காரியங்கள் மிக முக்கியம். சரி, அதுதான் அங்கே பார்க்கும்பொழுது பிரகாரம் ஒன்று இருக்கும், பிறகு பரிசு ஸ்தலம்னு ஒன்று இருக்கும், பிறகு மகா பரிசுத்தலம் 3 நிலைகளில் இருக்கும். பிரகாரம் என்ற இடத்துல அது அந்த ஆல்டர்ன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் என்ன பண்ணுவாங்க? இந்த ஆடு மாடெல்லாம் அடித்து அந்த காரியங்களை ரத்தத்தை எடுத்து அதை தெளித்து பிறகு அதை எரித்து அதனுடைய அந்த அக்னியில் போட்டு அதை கொண்டு பரிசு ஸ்தலத்தில் என்னமோ அந்த வாசனையை கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அந்த ஆசாரியும், ஆண்டவரே இவங்க எல்லாரும் செஞ்ச பாவங்களை உம்மிடத்தில் கொண்டு வருகிற சாமி, ஒவ்வொரு நாளும் கொண்டு வருகிற சாமி, இவங்க பாவங்களை மன்னித்தரலும் அப்படி சொல்லுவாங்க. பிறகு வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க? அந்த உடன்படிக்கை அந்த அந்த பரிசுத்தலத்துக்கும் மகா பரிசுத்தலம், ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ், நடுவில் ஒரு திரைச்சீலை இருக்கும். அந்த திரைச்சீலை எதை குறிக்கிறது? நான் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆண்டவர்கிட்ட போயிட முடியாது. ஆண்டவர்கிட்ட போனால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறாரு? அந்த திரைச்சீலையை கர்த்தர் வச்சிருக்கு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு ஆசாரியை போல ஊழியக்காரர்களாக கர்த்தர் வைத்திருக்கார். யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணானோ அவங்களெல்லாம் கர்த்தர் ஊழியக்காரராக மாற்றி விடுகிறார். இயேசுவை யாரெல்லாம் பின்தொடர்கிறார்களோ அவர்களை ஊழியக்காரர்களாக தேவன் மாற்றி விடுகிறார். இயேசு அவன் சீஷருக்கு இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் எங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிங்க, நாங்கள்லாம் போனோம், போயிட்டு 2 பேராக போனோம், வாங்க எங்களை பார்த்து பிசாசு நடுங்குது, பிசாசு ஓடி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? நான் சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை காண்கிறேன். நீ வெறும் சாத்தான் ஓடுறதுக்காக கவலைப்படாதப்ப, நீ பெருமைப்படாத, உன்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்படின்னு சின்ன சின்ன காரியங்கள் வரும்பொழுது நம்ம பெருமை கொள்ளக்கூடாது. சாகர வரலையும் மறிக்க வர ஒரே சீராய் ஓட வேண்டும் என்பதை கர்த்தர் அங்கே கற்றுக் கொடுக்கிறத பார்க்குறோம். சரி, இதுதான் ஆசரிப்பு கூடாரம். இங்கே அந்த ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, ஃப்ரேம் தான் பெருசாக தெரியுது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? உடன்படிக்கை பெட்டி இருக்குது. அது உடன்படிக்கை பெட்டி தான் இயேசு. இப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு. அப்போ நீங்கள் போயிட்டு ஒரு ஊழியக்காரலாக இருந்து நீங்கள் இப்போ காஸ்பல் சொல்கிறீங்க, ப்ரேயர்ஸில் எடுக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
ஒரு ஊழியக்காரராக இருந்து கொண்டு வந்து அவங்க பாவங்கள்லாம் மன்னிச்சு அங்கே ஆண்டவர் தேவன் அவளை கொண்டு வந்து இயேசுவை காமிக்கிறீங்க அவங்ககிட்ட. இவங்க என்ன பண்ணாங்க, திரைச்சியில் விளைக்கப்பட்ட உடனே இயேசு இருக்கார். அந்த நாட்கள் அது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் சொன்னேன், பியூட்டிஃபுல்லாக இருப்பாருங்க. அந்த ரெட்டு கலர் ஜட் போஸ்ட் கையை அப்படி தூக்கி நிற்கிறார் பாருங்கள். அவர் தான் யார்? அவர் தான் ஆசாரியன். அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை ஊழியம் செய்யும்படி கர்த்தர் வச்சுக்கிறார். நான் சர்ச்சில் ஊழியம் செய்கிறேன், மற்ற இடங்களில் ஊழியம் செய்கிறேன். உங்களை கர்த்தர் என்ன பண்ணுறார்? எல்லா இடங்களிலும் உபயோகப்படுத்துகிறார். அல்லேலூயா. பிறகு என்ன பண்ண, அதுக்கு பின்னாடி தான் என்ன இருக்குது, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோ கடைசி அந்த அங்கே ஒரு திரைச்சல் இருக்குப்பா. அந்த திரைச்சலில் தான் 4 கலரில் இருக்குது. ஒன்று என்ன கலரில் இருக்குது? இளநீல நிறத்தில் இருக்குது. இளநீல நிறம் எதை குறிக்குது? தேவனுடைய தெய்வீக தன்மையை குறிக்குது. இன்னொரு கலர் என்ன பண்ணுது? பர்பிள் கலர் ஆச்சரியக தன்மையை குறிக்குது. 3வது என்ன கலரு? ஸ்கார்லட் கலர் இல்லையா? கருஞ்சிவப்பு சிவப்பு கலர் எதை காரிக்கிறது? தேவனுடைய தியாகத்தை பழியை காண்பிக்கிறது. 4வது கலர் 4 லினன் கலர், பஞ்சு நூல் திரைச்சீலை. ஹல்லேலூயா. ஒயிட் கலரு அந்த லினன் கிளாத்தை காமிக்குது. 3 காரியங்கள் தாழ்மையை குறிக்குது. அப்போ அந்த திரைச்சீலையில் இருக்கிற அந்த அப்படியே பேட்டர்ன் அப்படியே இயேசு நிறைவேற்றுறார். தெய்வீக தன்மையை காமிக்கிறார். ஒரு பக்கம் மனுஷன், இன்னொரு பக்கம் தெய்வம். காற்றின் கடலையும் அதட்டுறார். மரித்த லாசரு உயிரோடு கூட எழுப்புறார். எவீரு மகளை எழுப்புறார். பாடையில் போகிற தொடரார், அவன் உயிரோடு கூட எழுந்துடுறான். யாரும் செய்யாத அற்புதங்களை செய்கிறார். வெறுமையில் இருந்த படகுல மீனே கிடைக்கல, அவன் கஷ்டப்படுறான். ஒரு நிமிஷத்தில் அந்த படகுலாம் நிரம்புது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். அவர்கிட்ட ஒரு பக்கம் மனுஷத்தன்மை, ஆண்டவர் ஒரு மனுஷன் போல் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு அதே ட்ரெஸ் போட்டுரு. இன்னொரு பக்கம் தெய்வீகத்தன்மை. 2 வெளிப்பாடு. அதுதான் அந்த ப்ளூ கலர் எதை காமிக்குது? அந்த திரைச்சல் எதை காமிக்குது? தெய்வீகத்தன்மையை காமிக்குது. 2வது என்ன பண்ணுறாரு? அவரை என்ன பண்ணுறாங்க? அடிக்கும் பொழுது அவருக்கு அங்கேயே போடுறாங்க. போட்டு நீ தான் யூதர் ராஜாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆர் யூ கிங் ஆஃப் ஜூஸ்ன்னு கேட்குறாங்க. அவர் ஆம் நான் தான் சொல்கிறார். ஹான்னு சிரிக்கிறான் அவன். ஏன்னா ஏரோது அவன் பெரிய ராஜாவாக இருக்கான், சிரிக்கிறான். அவரை பயங்கரமாக என்ன பண்ணுறாங்க? ஏளனம் பண்ணுறாங்க. அப்போ அதை எதை ராஜரீகத்தை குறிக்கிறது. ஏன்னா ஆண்டவர் வெறும் சாதாரண தெய்வத்தன்மை உடையவர் மாத்திரமல்ல, அவர் அடோனாய். ஹல்லேலூயா. ரூலர், எஜமானன். அப்புறம் தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்பதை காமிக்க. 3வது காரியம் கருஞ்சிவப்பு எதை குறிக்கிறது? அவர் நமக்காக ஜீவ பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். ரத்தத்தை சிந்தினார். ரத்த சிவப்பு கலர் இல்லையா? பூமி சிவப்பு கலர். இப்படி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ரத்தத்தை சிந்தி ஜீவ பலியாய் தியாகம் பண்ணினார் என்பதை குறிக்கிறது. 4வது கலர் பஞ்சு நூல். தாழ்மையின் கோலம். பிறக்கும்பொழுது மாட்டுக்கொட்டையில் பிறக்கிறார். இப்படி அந்த திரைச்சீலை ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்கிறது. அந்த காரியங்கள் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களை பிரதிபலிக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட சப்ஜெக்ட். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எக்ஸோடஸ் 26 33 வசனத்தை வாசிங்க. 33, 26, 33 வாசிங்க. கீழே அந்த திரைச்சீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டி அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய். அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். பாத்தீங்களா? அந்த திரைச்சீலை பரிசு ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்தலத்துக்கும் பிரிவை உண்டு பண்ணும். அதில் சீக்கிரமாக டக்குன்னு ஒருத்தவன் இயேசுவை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவருக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் கண்ணை குருடாக்கி போட்டான்னு சொல்கிறான் பவுல். அப்போ இயேசு யாருன்னு அவனுக்கு தெரியாது. ஒரு திரைச்சீலை, ஒரு பெரிய பிரிவு நடுவில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்க? அந்த திரைச்சீலையை விலக்கி விடுகிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசு யாருன்னு அவன்கிட்ட சொல்கிறீங்க. ஒரு ஆராதனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஞானஸ்தானம் எடுத்துக்குன்னு சொல்கிறீங்க, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள சொல்கிறீங்க. நீங்கள் மரிச்சவனை எங்கே போவோன்னு சொன்னால் அவன் சொல்லுவான், நான் கல்லறைக்கு போவேன்னு சொல்லுவான். இல்லைடா, கல்லறைக்கு அப்புறம் ஒன்று இருக்குதுடா, அதான்டா பரலோகம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியத்தை தேவன் நமக்கு கற்றுத்தர. அதுதான் இன்றைக்கு சப்ஜெக்ட். இப்போ பார்க்கும்பொழுது ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறார்? அதில் கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்துகிறார் என்பதை தேவன் நமக்கு கற்றுத்தர 7 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். 7 காரியங்கள். ஸ்கார்லெட்ன்றா 7 காரியங்களை பாருங்கள். 7 காரியங்களை. ஒன்றும் ஸ்கார்லெட்னு அர்த்தம் பூமியை குறிக்கும் காரியங்கள். ஹல்லேலூயா. பூமியை ஸ்கார்லெட் கலர், அந்த கருஞ்சிவப்பு இல்லைன்னா ரெட் கலர் எதை குறிக்குது? பூமியை குறிக்குது. இப்போ பூமி என்ன கலரில் இருக்குது? ரெட் கலரில் இருக்குது. அந்த செம்மண் போய் ஒரு செடி வைக்கணும், என்ன பண்ணுறாங்க? நல்ல செம்மண் காரியங்கள் பார்த்தீங்களா? எல்லா மலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா
அந்த ரெட் கலரில் கடவுள் படைச்சிருக்கிறாரு. அதை பறித்து தான் ஆண்டவர் பாருங்க எல்லாத்துலேயும் அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த அதே காரியம் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கொண்டு வருகிறத பார்க்க முடியும். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு அர்த்தம், ஆண்டவர் எது செஞ்சாலும் ஒரு நோக்கம். ஒரு குழந்தைய நமக்கு கிடைக்குதுன்னா அந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குழந்தைய குறித்து ஒரு நோக்கம் இருக்குது பாருங்கள். அது இப்போ 3 மாதம் அந்த அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சொல்லுவாங்க, எந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்க அப்படி கேட்டோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, சில ஸ்கூலில் முன்னாடி 3 மாதம் போயிட்டு அந்த ரிப்போர்ட்டை காமிச்சோன்னே அட்மிஷன் எடுத்துக்கிறான் பாருங்கள். டேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அட்மிஷன் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி. அப்போ ப்ரீகேஜிக்கு அவங்க அட்மிஷன் அப்போ எடுத்துக்கிறான், அந்த ஸ்கூலில் எடுத்துக்கிறான். பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் நோக்கம் இருக்குது, தன் பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும், அந்த பிள்ளை ஒரு என்ஜினியர் ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு பாஸ்டர் ஆகணும், ஊழியத்துக்கு வரணும், சில ஒரு வாஞ்சை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு அம்மாவுக்கு ஒரு வாஞ்சை இருக்குது, தன் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும். எங்கள் அம்மா நான் இன்ஜினியர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும்லாம் பண்ணல, எங்கள் பிள்ளை ஊழியக்காரன் ஆகணும். அவங்க வாஞ்சை என்னாச்சு, நான் ஊழியக்காரன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க, ஊழியக்காரனா ஆகணும் சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா, படித்ததெல்லாம் என்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் தான் படித்தேன். சரி, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார், தேவன் என்ன பண்ணுறார், பூமியை ஒரு நோக்கத்திற்கென்று படைத்திருக்கு. சொல்லுங்கள், பூமியை ஒரு நோக்கத்திற்கென்று படைத்திருக்கிறார். அப்புறம் அந்த பூமி எதை காண்பிக்கிறது, ஹியூமன் நேச்சர். ஆடம், அப்புறம் வந்து ஏதோமியர்கள், ஏடோமைட்ஸ் அப்படின்னு எல்லாமே ரெட் கலர்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய திட்டங்கள், நேச்சரை காமிக்கிறது. அல்லேலூயா. இப்போ நேச்சரை சில குழந்தைங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அப்போ வந்து அழும்பொழுது அப்படியே கண்ணும் செவந்துடும் பாருங்கள், கோபப்பட்ட உடனே கண்ணும் செவந்துடும். அது நேச்சர், அதோடைய நேச்சரை காமிக்கிறத பார்க்க முடிகிறது. சரி, நமக்கெல்லாம் செவக்காது, கலரே அப்படி தானே. கரேஜ், 3வது கலர் என்னது, கரேஜ் அப்படின்னா அது என்ன பண்ண, தைரியம் உள்ளது, தைரியமாக உள்ளது அப்படிது தைரியத்தை குறிக்கிறது. 3வது அவங்க சொல்கிறாங்க. 4வது பேஷன், உற்சாகம். அல்லேலூயா. அன்றைக்கி ஆண்டவர் தேவன் பேஷன்ற வேர்டை கர்த்தர் கொடுத்தா. இன்றைக்கி நமக்கு பேஷன்ற வேர்டு அப்படின்னா ஆண்டவர் உங்களை பக்கத்தில் பாசுங்க, கர்த்தர் உங்களிடத்துல ஒரு உற்சாகத்தை பார்க்க சொல்லுங்கள். பேஷன் என்ன பார்க்குறீங்க, உற்சாகத்தை பாருங்க. அவங்க ஃபேஸில் உற்சாகம் தெரியுதான்னு பாருங்கள். கஷக்னா பேஷன், பேரார்வம், உற்சாகம். இப்போ எல்லாத்துலேயும் உற்சாகம் இருக்க வேண்டும். ஏனோ தானேன்னு போகக்கூடாது. ஹல்லேலூயா. சில பேர் மாட்டு வண்டியை ஓட்டுன்னு போடுவான், பாட்டுன்னு போடுவான், உற்சாகம் பட மாட்டான். ஆமான்னு பாட்டு வண்டி எப்போ போய் சேர்ந்தாலும் சேட்டுன்னு பாட்டு வண்டி போடுவான். சில பேர் வாழை முறுக்கி விட்டு குத்தி இந்த ரேஸ் நடக்கும், என்ன பண்ணுவான், பயங்கரமாக அந்த மாட்டை அவன். அப்போ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள். இது மாட்டு வண்டி போய் சேட்டுற அது மாட்டு போய் சில பேர் படுத்துருவோம், அது மாடு இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். இந்த கிராமத்தில் பார்க்கலாம். ஆமாம், நாங்கள் வந்து உயின்னு நைட்டில் ஹார்ன் அடிப்போம், அவர் தூக்கிடுவானுங்க. அந்த பெரிய வைக்கப்போ ஒரு கட்டு அது தூக்கிட்டு போவோம் பாருங்க அந்த நாட்கள். இப்போ லாரியில் போகுது வைக்கலாம். இப்போ அதுக்கு கூட பவுஷம் வந்து போச்சு. ஒரு நாள் மாட்டு வண்டியில் போன வைக்கல் இப்போ என்ன போகுது, லாரியில் வந்து போகுது. போயிடும் வந்து அங்கே ஒரு கிளீனர் வச்சுருப்போம், அவர் தட்டிக்கிட்டே இருப்பார். அப்போ ஆளை பார்த்து தட்டி, அதுக்கு தான் கிளீனர் வச்சுருக்காங்க அந்த லாரியில் பார்த்து கூட. அது போல் உங்களுக்கு வாலண்டியர் வச்சுருக்காரு, தூங்கிடாதுங்க அப்படின்னு சொல்லி தட்டுறதுக்கு ஆண்டவர் வச்சுருக்காரு. அப்போது ஹார்ன் அடிச்சு அப்புறம் டக்குன்னு எழுந்துட்டு ஒரு சின்ன லாந்தர் லைட்டு தொங்கிக்கிட்டே இருக்கும் அந்த மாட்டு வண்டியில். அப்படியே டிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். நாங்கள் அப்புறம் ஒத்தடி ரோடு தான். இங்கே நாங்கள் பெங்களூர் போகிறோம், மைசூர் போகணும். அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் ரோடு. இப்போ தான் 4 ட்ராக் 3 ட்ராக்லாம் வந்துடுச்சு. 84 85 ஒன்றுமே இருக்காது. அப்போது நாங்கள் போகும்பொழுது ரொம்ப ஹார்ன் அடித்து வாழ்க்கையை வெறுத்துரும். அது மாதிரி போயிட்டுருக்குறோம். சில பேர் என்ன பண்ணுவான், இந்த ரேஸில் கலந்து என்ன பண்ணுவான், அந்த வாழை முறுக்கி விடுவான், கையில் ஒரு தார் குச்சி போட்டுவான், நறுக்குன்னு ஒரு குத்துவான், ஓடும். மாடு பயங்கர ஸ்பீடாக ஓடும். அதை எதை கொடுக்குது, பேஷன். ஜெயிக்கணும். இவனுக்கு ஜெயிக்கணுன்ற போய் சேர்ந்தா போதும். தேவன் அவன் அந்த மாட்டு வண்டி ஓட்டுறவன் என்ன செய்கிறான், ஜெயிக்கணும்னு போகிறான், அதனால் வேகமாக ஓட்டுறான். இப்படி நம்ம ஊழியத்தில், நம்ம ஆராதிக்கிறதுல, ஜெபம் பண்ணுறதுல ஒரு பேஷன் இருக்கணும். என்ன இருக்கணும், பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஜெபிக்கணும். பயங்கரமாக ஆண்டவர்கிட்ட கதறி அழுது எப்படியாவது. சரி, 2வது நேச்சர், கரேஜ், பேஷன். 3 காரியங்கள் தான் நான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ண போகிறேன். 1, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பூமியில் இருக்கிற சின்,
சின்ன பாவத்தை அகற்றி விடுகிறார். பாகத்தை அவற்றை என்னைக்கு அந்த பாவம் போச்சோ அந்த திரைச்சீலை அகற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் அந்த பாவத்தை எல்லாம் போட்டி வந்து ஒன்று தேவனை பார்க்க ஆண்டவர் ஒரு வழியை செய்து விடுகிறார். ரெண்டாவது, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் தியாகம் செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். ரெண்டாவது. மூணாவது என்ன பண்ண வேண்டும்? தியாகம் செய்த பிறகு நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் தேவன் உங்கள் நேரத்தெல்லாம் கொடுத்து தியாகம் செய்யும் போது அநேகரை நாம் எப்படி ரட்சிக்க, நம்மளை எப்படி ஒருத்தவங்க மீட்டு கொண்டார்களோ அதே போல் நாம் மற்றவர்களை மீட்டுக்கொள்ள வேண்டும். இதுதான் கான்செப்ட். இதுதான் அழகான ஒரு பெரிய திட்டம். இன்றைக்கி இந்த சின்ன பற்றி பார்ப்போம். முதல்ல எப்படி ஆண்டவர் தேவன் நமக்கு ஆண்டவர் ஒரு காரியங்களை செய்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம்